நம்ம மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் நினைப்பீங்க நமக்கு 7 அறிவு அதுக்கு 6 அறிவு அவ்வளோதான் ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அந்த ஒரு அறிவு எவ்வளோ வித்தியாசமானது தெரியுமா? அந்த மிருகங்களுக்கு தன்னை பெத்த அம்மா யாருன்னு தெரியாது, தான் கூட பிறந்த தங்கச்சி சகோதரன் சகோதரி அந்த மாதிரி பாசம் கீசம் ஒன்றுமே தெரியாது. எல்லாத்து கூடயும் படுத்து உறவு நடத்தும், குடும்பம் நடத்தும். ஆனால் நம்ம மனுஷங்க அப்படியா? நம்மளுக்குன்னு ஒழுக்கம் இருக்குது, நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது, நமக்குன்னு சொந்த பந்தங்கள் இருக்குது. அக்கா தங்கச்சின்னா இப்படி தான், அண்ணன் தம்பினா இப்படி தான் அப்படின்னு இருக்குது. ஆனால் சில மிருகங்கள், அதாவது மனித மிருகங்கள் உண்மையான மிருகங்களையே மிஞ்சிற அளவுக்கு இந்த காலத்தில் வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த மனுஷ மிருகங்கள், சில மிருகங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நாய் கூட கம்பேர் பண்ண முடியாதுங்க. இந்த உறவு எது, ஒழுக்கம் எது ஒன்றுமே தெரில. அப்போவே திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினுள் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காருங்க. யாருக்குமே இந்த காலத்தில் அந்த ஒரு எப்படி சொல்ல, அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லைங்க. அஞ்சறிவு மிருகமாங்க இல்லை கேட்குறேன். இது எல்லாத்துக்கும் கிடையாதுங்க. அந்த தப்பு பண்ணுறாங்க பாருங்க அந்த ஒரு சில பேருக்கு தாங்க இது. உங்களுக்கெல்லாம் சுத்தமாக சென்ஸுங்கிறது இருக்கா இல்லையா? இப்போ ஏன்டா இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நான் பேச போகிற சம்பவம் அப்படி ஒரு கொடூரமான ஒரு கேவலமான சம்பவங்க. எனக்கு அந்தளவுக்கு வெறியாவது அந்த சம்பவத்தை பற்றி பேச போகிறேன்னு நினைக்கும் போதே உங்களுக்கு பிபி சுகர் என்ன இருந்தாலும் சரி அந்த டேப்லெட்டை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சம்பவத்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு ப்ரெஷர்லாம் உண்மையாக ஹையாக ஏறிடுங்க. ஒரு காமம், அந்த காமத்துக்காக இந்த லெவலுக்கு கீழ்த்தனமாக நடப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு. ஸோ அது என்ன ஏதுன்னு நான் விலாவரியாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது போக இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாரீங்க, நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஹரிஷ். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடந்த நிறைய க்ரைம் இன்சிடென்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தருவீங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எந்தெந்த ஊர்லலாம் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க, அது என்ன சம்பவம், என்ன ஏது, அந்த காம கொடூரி, அந்த காம கொடூரன் யாரு, எந்த லெவலுக்கு கேவலமான ஒரு உறவில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த சம்பவமானது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டில் பல்லாடம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தாங்க நடக்குது. நவம்பர் 25, 2025 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. அந்த ஃபோனில் ஒரு சில பீப்புள்ஸ் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இங்கே ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு, இந்த டெட் பாடியை நாயெல்லாம் போட்டு கொதறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன எது டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லும்போது அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் புலிப்புற கோவில் அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து பேசுகிறோம். இங்கே பாலாற்று மணல் ஏரியா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்காங்க. அந்த ஏரியாவில் ஒரு மணலில் ஒரு டெட் பாடியை யாரோ புதைச்சிருக்காங்க. அந்த டெட் பாடியை இப்போ தோண்டி நாயெல்லாம் கொதறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்காரங்க அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. கூடவே ஃபாரன்சிக் டீம் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்குங்க. அந்த டெட் பாடி எப்படி இருக்குன்னா, தலை மட்டும் வெளியே இருக்குது, உடம்பு ஃபுல்லாக புதஞ்சிருக்குங்க. அப்பவும் போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரோ ஒரு ஆள் கொலை பண்ணி வீம்புக்குன்னு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னென்னா கொலை பண்ணது தெரியணுங்கிறதுக்காகவே இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் தான் போலீஸ்காரங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நாயெல்லாம் அந்த உடம்போட தலை மட்டும் தானே வெளியே தெரியுது, தலையெல்லாம் பிச்சு கொதறி எடுத்து வச்சுருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் என்னென்னா அந்த பாடியை அப்படியே எடுத்து அட்டாப்சிக்கு போலீஸ்காரங்க அனுப்பி வைக்கிறாங்க. அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கும்போது அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. ரிப்போர்ட்டை கேட்கும்போது போலீஸ்காரங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னா, இந்த பாடி ரொம்ப வயசான பாடி, அது போக இவங்க தலை வெளியெல்லாம் வச்சு புதைக்கல, இவங்க ஃபுல்லாக வச்சு தான் புதைச்சிருக்காங்க. அந்த இடத்துல ரத்த வாடையை ஒட்டி அந்த இடத்த நாய் தோண்டும் போது இந்த தலை வெளியே வந்திருக்கு. நாய் அதுக்கப்புறம் தான் அந்த தலையை கொதறி இருக்கு. நாய் கொதறினதில் அந்த தலை ஃபுல்லாக காயமாகலை. ஆல்ரெடி இவங்க தலையில் பலத்த ஏதோ ஒரு பொருள், அதாவது கல்லோ இல்லை இரும்பு ராடோ இல்லை கத்தியோ வச்சு ஃபுல்லாக இவங்க மண்டையை அடித்து உடச்சிருக்காங்க. அந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியுதுங்க. இப்போ போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. ஏன்னா இந்த பாடி யாருக்குள்ளேயும் தெரியாது, இது யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியாது, என்ன மோட்டிவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் ஃபாரன்சிக் டீமில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாடியோட தலை மட்டும் தான் நமக்கு செதஞ்சு போய் இருக்குது, கை கால் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம வெரிஃபிகேஷன், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷனை வச்சு அதை வச்சு ஆதார் கார்டு யாருக்குள்ளேன்னு தெரிஞ்சிடும்ல, அப்படி நம்ம இது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கும் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எப்படியும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி ஆதார் கார்டு அந்த வெரிஃபிகேஷன்
பண்ணுறாங்க. அந்த ஆதார் கார்டில் வந்து அவர் யாருன்னு தெரியுது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து சங்கர். வயசு வந்து 60 வயசுங்க. அப்போ போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60 வயசான ஆளை யார் தாண்டா கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க ஸ்டார்டிங்கில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வந்து ஏதாவது வழிப்பறி பண்ணியிருப்பாங்களோ, ஒருவேளை ரூபா அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ வழிப்பறி பண்ணி அந்த நேரத்தில் இவரை வந்து கொலை பண்ணி போட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து அந்த லெவலுக்கு ஒரு பணக்காரரும் கிடையாது அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வருது. ஸோ அந்த ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸுக்கு நேராக போலீஸ்காரங்க போகிறாங்க. அங்கே பார்த்தா இந்த சங்கர் சம்மந்தப்பட்ட யாருமே அந்த ஏரியாவில் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து முன்னாடி அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்காங்க. அப்போது அங்கே வாடகைக்கு இருக்கும்போது அங்கேருந்து அந்த ஆதார் கார்டெலாம் எடுக்கும்போது அந்த அட்ரஸ் கொடுத்தே எடுத்திருக்காங்க. பட் அவங்க வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து சொல்லிட்டாங்க. உடனே போலீஸ்காரங்களுக்கு ஐயோ நெருங்கி வந்தோமே, இப்போ கடைசியில் இப்படி ஆகிட்டே, இப்போ அவங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னொரு க்ளூ வந்து கிடைக்குதுங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இங்கே உள்ள செங்கசூளையில் எங்கேயாவது போய் பாருங்கள். அவர் செங்கசூளையில் தான் வேலை பார்ப்பார். அவர் அங்கே தான் வேலை பார்த்தனால அவர் அங்கே தான் இருப்பார். ஸோ நீங்கள் செங்கசூளையில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. ஸோ போலீஸ்காரங்க ஒவ்வொரு செங்கச்சூளையாக போய் ஏறி இறங்குறாங்க. ஏறி இறங்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு செங்கச்சூளையில் தான் இவர் வந்து வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்போ அங்கே உள்ள ஆட்கள் எல்லாருக்கிட்டையுமே, அவர் கூட வேலை பார்க்குற கொலீக்ஸாக இருக்கட்டும், அவருக்கு மேலே உள்ள சம்பளம் கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் சங்கரை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சொன்னது என்னென்னா, இவர் பாட்டு காலையில் வருவார், வந்து செங்கச்சூளையில் வேலை பார்ப்பார், கூலியை வாங்குவார், தண்ணியை போட்டு வீட்டுக்கு போயிடுவார். ஆளுக்கு என்ன குடிப்பழக்கம் மட்டும் கொஞ்சம் ஓவராக உண்டு, எனி டைம் குடிச்சிட்டே அலைவார், அவர் வேலைக்கு வர்றதே குடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்னென்னா, இந்த சங்கர் சம்மந்தப்பட்ட ஆள் யாரையாவது நம்மளுக்கு தெரியணுமேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆள்கிட்ட கேட்கும்போது சங்கருடைய வீடை வந்து காட்டுறாங்க. அங்கே வீட்டில் போய் பார்த்தா சங்கருடைய ஃபேமிலி வந்து அப்போ தாங்க தெரிய வருது. யாரெலான்னு பார்த்தீங்கன்னா, சங்கருக்கு வந்து ஒரு மனைவி, ஒரு மகன், அது போக அந்த மகனோட பொண்டாட்டி, அதாவது மருமகள், இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. சங்கருடைய மனைவி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்களாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறது யாரெலான்னு பார்த்தீங்கன்னா, சங்கருடைய மகனும் அவளுடைய மருமகளும் தாங்க. ஸோ சங்கருடைய மகனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன், மருமகளுடைய பேர் வந்து அமுதுங்க. அவர் மகனுக்கு வந்து என்ன வயசாகுதுன்னா 35 வயசு ஆகுது, அவருடைய மருமகளுக்கு வந்து 30 வயசு ஆகுதுங்க. ஸோ போலீஸ்காரங்க டைரெக்டாக போயிட்டு உங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலைங்க. எதுவுமே சொல்லாமல் இந்த மாதிரி உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு போய் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போது அந்த முருகன் இருந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் வந்து செங்கசூளைக்கு வேலைக்கு போயிடுவார், வேலைக்கு போயிட்டு சில நேரத்துக்கு நைட்டு தான் வருவார், அதுவும் சில நேரத்துக்கு 2 நாள் 3 நாள்லாம் வரமாட்டார், எங்கேயாவது போயிடுவார், தண்ணியை போட்டு எங்கேயாவது கிடப்பார், என்னாச்சு சார், எதுவும் தப்பு கிப்பு பண்ணிட்டாரா, யார்ட்டையும் வம்பு கிம்பு பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்கள்ட்ட வந்து இவர் கேட்குறாரு, யார், முருகன். அப்போ போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப இது என்னடா இவன் இப்படி சொல்கிறான், அப்பா வந்து காணவங்கோ நம்ம இவன் பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்கானே. அப்போ இவன் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி 2 நாள் 3 நாள் காணாமல் போயிடுவார், தண்ணியை போட்டு வருவார், செங்கச்சூளையில் தான் வேலை பார்க்காரு, எங்களுக்கு எங்கள் அம்மா இல்லாததுக்கப்புறம் அப்பா தான் எல்லாமே, பட்டு செங்கச்சூளைக்கு வேலைக்கு போகாதீங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம், ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் குடிக்கிறதுக்காக தான் முக்கியமாகவே செங்கச்சூளைக்கு வேலைக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்கள்ட்ட வந்து அந்த முருகன் சொல்லிட்டாரு. இது போக என்னென்னா, இவருடைய மனைவி அமுது இருக்காங்க தெரியுமா, அந்த அமுதுவும் இந்த முருகனுமே செங்கச்சூளையில் தான் வேலை பார்க்காங்களாம், குடும்பமாகவே செங்கச்சூளையில் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையே சொல்லிட்டாங்க. என்னென்னா, உங்கள் அப்பா இந்த மாதிரி இறந்து கிடக்கிறாருங்கன்னு நொட்டி முருகனுக்கு என்னன்னே தெரில, பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா தன்னுடைய அப்பா இறந்து போயிட்டாருன்னா யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. போலீஸ்காரங்களுக்கெல்லாம் இவன் என்னடா இப்படி அழுறான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. யாரா, அந்த அமுதுவையும் முருகனையும் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் 2 பேரும் இருந்துக்கிட்டு அந்த பாடியை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது இது தன்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேஸை எப்படி மூவ் பண்ணது ஒன்றுமே புரிய மாட்டேங்கி. ஏன்னா யார் கொலை பண்ணியிருப்போம், இந்த 60 வயசு ஆளை கொலை பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவ் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப குழப்பம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கிட்டே கேட்குறாங்க, உங்கள் அப்பாவுக்கு யாருக்கூடையாவது ஒரு விரோதம் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்கும்போது முருகன் எல்லாத்துக்குமே தெரியாதுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன்கிட்ட கேட்டால் செட் ஆகாதுன்னு சொல்லி ஊரில் உள்ள மக்கள் எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஸோ போலீஸ்காரங்களுக்கு இப்போ என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இந்த பசங்களை, அதாவது அந்த மருமகளும் மகனும் சேர்ந்துட்டே இவங்க அப்பாவை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா
எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கலன்னா போலீஸ்காரங்க கடைசியில் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ்ட்டு நல்லா விசாரித்தாலே அவங்க கேஸுக்கு வந்து ஒரு லீடு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குடும்பத்தில் உள்ள ஆள் தான் முக்கால்வாசி மர்டருக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க, முருகன்ட்ட ரொம்ப துருவி விசாரிக்கிறாங்க. ஆனால் முருகன் சொல்கிறது எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லி விட்டுறாருங்க. எனக்கு தெரியாது இப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து முருகனை லாக் பண்ணவே முடியல. ஆனால் முருகனுடைய மனைவி அந்த அமுது இருக்கா தெரியுமா, அவள் பேசுகிறதே சரியில்லைங்க. என்னடா பேசுகிறதே சரியில்லைன்னா எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவள் பேசுகிறது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவே இருந்திருக்குங்க. அதாவது போலீஸ்காரங்க கேட்குற கேள்விக்கு எல்லாமே பதட்டப்பட்டிருக்கா, ரொம்ப பதட்டப்பட்டிருக்கா. அவள் கண்ணுலேயே ஒரு பயம் தெரிஞ்சிருக்குங்க. அப்போ போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்த நம்மள்ட்ட மறைக்கிறாங்க. இந்த கொலைக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த அமுதுவை கூப்பிட்டு போலீஸ் அவங்க ஸ்டைலில், அதாவது நல்ல பயமுறுத்தி எடுத்து உண்மையை சொல்லுன்னு விசாரிக்கும் போது ஒரு கட்டத்தில் அந்த அமுது உண்மையை சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா உண்மையை சொன்னா, என்னுடைய புருஷன் தான் என்னுடைய மாமனாரை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னாட்டி போலீஸ்காரங்களுக்குலாம் பயங்கரமான ஷாக்கு. போலீஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பையனாகிய முருகன் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களெல்லாம் நம்பவே முடியலையா. அதுக்கப்புறம் எதுக்கு கொலை பண்ணா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து ஏதோ கோவத்தில் கொலை பண்ணிட்டாரு, மாமனாருக்கும் என் புருஷனுக்கும் சண்டை வந்துச்சு, கோவத்தில் கொலை பண்ணிட்டாரு, என் புருஷன் தெரியாமல் பண்ணிட்டாரு, அவர் விட்டுருங்கன்னு சொன்னாட்டி போலீஸ்காரங்க அது எப்படி விடவா செய்வாங்க. ஸோ அமுதுவை விட்டுட்டு இவரை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரை? முருகனை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முருகனை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது முருகனுமே டைரெக்டாக ஒத்துக்கிறாருங்க. என்னன்னா, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. எதுக்கு கொலை பண்ணீங்கன்னா, அதெல்லாம் சொல்ல முடியாது சார், எனக்கு அவருக்கும் எனக்கும் சண்டை வந்துட்டு நான் அதனால கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு ஒரு தரமான ஒரு க்ளூ கிடச்சிருக்குங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலாற்று மணல்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சொன்னேன் தெரியுமா, ஸ்டார்டிங்கில் அந்த பாடி கிடச்சிச்சு பாருங்க, அந்த ஏரியா சுற்றி உள்ள அவ்வளோ சிசிடிவி கேமராஸுமே போலீஸ் வந்து கைப்பற்றிட்டாங்க. அதை வந்து வாங்கிறதுக்கே ஒரு 3 வாரம் கிட்ட ஆயிட்டாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய டிவிஎஸ் 50 பைக்கில் முருகன் பின்னாடி வந்து முருகனுடைய மாமனார், அவர் பேர் வந்து ரவி, நடுவில் வந்து அவங்க அப்பாவுடைய டெட் பாடியை வச்சுட்டு அந்த ஆற்று மணல் ஏரியா பக்கமாக போகிறாங்க. இது வந்து சிசிடிவியில் பார்த்துட்டாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஸ்டார்டிங்லேயே கிடச்சிருந்துச்சுன்னா இந்த கேஸ் இவ்வளோ நேரம் இழுத்துருக்க மாட்டாங்க, முதல்லே கண்டுபிடிச்சிருப்பாங்க யாரை, முருகனை. ஸோ இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாச்சா, இப்போ புதுசாக ஒரு ஆள் சிக்கிட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமுதுவோட அப்பா, அதாவது முருகனுடைய மாமனார் ஆகிய ரவி. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ரவியையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரவியையும் அரெஸ்ட் பண்ணோட்டி இவர் முருகன் வந்து என்ன ஆனாலும் உண்மையவே சொல்ல மாட்டேங்காரு. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் கோவத்தில் பண்ணிட்டேன், என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள், எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேங்க. ஆனால் இவர்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து வேற ஆள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை வந்து போலீஸ் அவங்க ஸ்டைலில் விசாரிக்கிறாங்க. எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய மாப்பிள்ளை தான் கொலை பண்ணான்னு தெரிஞ்சு போச்சு, நீயும் கூட உடந்தையாக இருந்திருக்க, இப்போ அவன் எதுக்காக கொலை பண்ணான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கான், உன்னுடைய மகளை தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான், உன்னுடைய மக வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லையா, இப்போ அவன் கொலை பண்ண எதுக்குன்னு தெரிஞ்சாதான் அவன் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து கோர்ட்டில் சொல்ல முடியும். அவன் எதுக்காக கொலை பண்ணான்னு அந்த மோட்டிவ் தெரிஞ்சாதான் இவன் மோட்டிவ் வந்து எதுக்காக அப்படிங்கிறதுக்கு ஜட்ஜுக்கு புரிஞ்சு அந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு வந்து கம்மியான தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் மக வாழ்க்கை முக்கியம்னா நீ சொல்லுன்னு சொல்லி ஒரு சென்டிமெண்ட்டான அட்டாக் வந்து போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரவி எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கும் அம்முதுக்கும் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுதாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் வந்து அந்த மாமனார் மாமியாருமே இருந்திருக்காங்க. மாமியார் வந்து 3ஆவது வருஷம் தாங்க இறந்துட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுக்கு நடுவில் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அப்பா இருக்கார் தெரியுமா, யார், முருகனோட அப்பா, ரொம்பவுமே ஒரு கேவலமான ஆளாங்க. எப்படிப்பட்ட கேவலமான ஆள்னா, டெய்லியுமே குடிச்சிட்டு வருவாராம். அது போக தன்னுடைய மனைவி இல்லாதனால இவருக்கு வந்து அந்த காம வெறி அதிகமாக இருக்குங்க. யாரு கூடயாவது நம்ம உடலுறவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெறி கொண்டு இருந்திருக்காருங்க. இது ஸ்டார்டிங்கில் யாருக்குமே தெரியல. ஆனால் இப்படி யோசிக்கிற அவருடைய மைண்டு தன்னுடைய மருமகளையே தப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யாருமே யோசிக்கலை. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
தன்னுடைய மருமகளே வந்து ரொம்ப தவறாக வந்து இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது எப்படின்னா, இவ குளிப்பா தெரியுமா அவங்க மருமக, அப்பவும் வந்து எட்டி பார்க்குறதா இருக்கட்டும், அது போக ட்ரெஸ் மாற்றும் போது எட்டி பார்க்குறதா இருக்கட்டும், அவரை நினச்சி பார்த்துட்டே ஏதாவது இந்த தேவையில்லாத வேலை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்பவுமே கேவலமான நிறைய விஷயத்த வந்து அந்த மாமனார் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் எந்த ஒரு ஆம்பளையாவது இப்படி இருப்பானா? தன்னுடைய மகனோட மனைவி மருமக, அதாவது மகஸ்தானம்னு வைக்கலாம், ஒரு பொண்ணு மாதிரி அதெல்லாம், அந்த பொண்ணை இவ்வளோ கேவலமாக எவனாவது ஒருத்தன் யோசிப்பானா? அந்த லெவலுக்கு அந்த 60 வயசு கிழமை வந்து காஜி முத்தி போய் அலைஞ்சிருக்கான்னா பாருங்களேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிக்கிறான். யார்கிட்ட? தன்னுடைய மருமக கிட்ட. என்னன்னா, இவன் ஸ்டார்டிங்கில் வந்து மனைவி இறந்ததோட வந்து ரொம்பவுமே அமைதியாயிட்டாங்க. ஸோ அமுது வந்து மாமனார் பாவமே ரொம்ப அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கிட்ட போய் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது 2 பேரோட பாண்டிங் வந்து நல்லா வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. ஸோ இது வந்து யாருக்கு தெரியுது? முருகனுக்குமே தெரியுது. ஆனால் முருகன் வந்து நம்மளுடைய அப்பா இப்படி காஜி வெறி பிடிச்சி அலைஞ்சு நம்ம பொண்டாட்டியை பார்ப்பாருன்னு அவன் என்ன கனவா கண்டான்? அவன் என்ன நினச்சிட்டான்னா, ஒரு அப்பா பொண்ணு மாதிரி 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம அப்பா வந்து இப்படி சந்தோஷமாக இருந்தாலே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த ஆள் வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி மருமகிட்ட வந்து ஜாலியாக பேசுறது பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்திருக்கான். ஸ்டார்டிங்கில் இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மாமனார் மருமகள் மாதிரி தான் போயிட்டுருக்கு. போக போக என்ன ஆயிருக்குன்னா, இந்த மருமக கிட்ட வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், இது போக நல்லா சிரித்து கிட்ட வந்து பேசினா அவள் கையை பிடிச்சி தடவுறதா இருக்கட்டும், சாப்பாடு வைக்கும்போது அவளை தப்பாக பார்க்குறதா இருக்கட்டும், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னும்போது குளிக்கும்போது பார்க்குறதா இருக்கட்டும், ட்ரெஸ் மாற்றும் போது பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணால், இதில் ஒரு கேவலமான விஷயம் என்ன தெரியுமாங்க? இது எல்லாமே இவர் பண்ணுறாருன்னு சொல்லி அந்த மருமக அமுதுக்கும் தெரிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்களேன். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவர் ரொம்ப தப்பான விதத்தில் இவரை தொடலாம் செய்கிறாங்களா, அப்பவும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளை தப்பாக தான் தொடுறாங்கன்னு. ஒரு நல்ல பொண்ணு, ஒரு பத்தினியாக இருந்திருந்தான்னா இவ என்னங்க பண்ணியிருப்பா? நீங்கள் சொல்லுங்களேன். இந்த இடத்துலையே நீங்கள் வந்து இவ பத்தினியாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லுங்களேன். ஆனால் இவ என்ன தெரியுமாங்க பண்ணா? இவ என்ன பண்ணானா, எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க. ஒரு பத்தினி பொம்பளையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பா தெரியுமா? ஒன்று அவன் புருஷங்கிட்ட போய் சொல்லியிருக்கணும், உங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அந்த இடத்துல கையில் கிடைக்கிறத எடுத்து அந்த ஆளை அடித்து கொன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி கேவலமான ஆளெல்லாம் ஒன்று செவிட்டு வாக்கில் அடித்து, என்னையா நீ மாமனார் மாதிரியே நடந்துட்டுருக்க, ஒரு அப்பா ஸ்தானத்தில் உன்னைய பார்த்தா நீ என்னையா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொம்பளை கேட்டிருக்கணும். ஆனால் அந்த அமுது என்ன தெரியுமா பண்ணா? அவர் தொடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, இவ அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதனால மாமனாருக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு, மருமக வந்து இதுக்கு ஓகே தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆல்ரெடி காமவெறி முத்தி போன மாமனார் என்ன பண்ணுவான்? அடிக்கடி இவளை தொடுறதா இருக்கட்டும், இவ கூட வந்து பாலியல் ரீதியாக நிறைய பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு கட்டத்தில் வந்து 2 பேரும் உடல் உறவில் இருக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக முருகனுக்கே வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்திருக்கு. என்னென்னா, அந்த லெவலுக்கு 2 பேருமே க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மனைவியை தனியாக கூப்பிட்டு, நீ என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பா தான், உனக்கு மாமனார் தான், இவ்வளோ க்ளோஸாலாம் நீ இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க அப்படியாங்க? நான் ரொம்ப அப்படி தப்பாலாம் எதுவும் நினைக்கலைங்க, சும்மா மாமனார்ன்ட்டு தாங்க நாங்கள் 2 பேரும் ஜாலியாக பேசவும் பண்ணுவோம், அவ்வளோதாங்க அப்படிங்காங்க. சரின்னு சொல்லிட்டு முருகனும் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, முருகன் வீட்டில் இருக்கும்போதே சமையல் கட்டில் போய் 2 பேரும் சிரித்து பேசுகிறதா இருக்கட்டும், சமையல் கட்டு இவர் இங்கே இருக்கார், சமையல் கட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல, சமையல் கட்டில் என்ன நடக்கும்னா இவர் அப்படியே சமையல் கட்டுக்கு வந்து அப்படியே அவங்கள பிடிச்சி தடவுறதா இருக்கட்டும், அந்த ஒரு மாதிரி கேவலமான, என்னால் வாயை திறந்து சொல்ல முடியல, அந்த லெவலுக்கு கேவலமான விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் டென்ஷன் ஆகுறது என்னென்னா, அந்த மருமகளும் இந்த மாதிரி பண்ணியிருக்கா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து குழந்தை குட்டிகள் இல்லையா, அதனால தான் இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. வாழ்க்கையில் முன்னேறிட்டு குழந்தைகள்லாம் பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 பேருமே பிளான் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியாக தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் இவளுக்கு அந்த காம வெறி இப்படி ஆயிருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதுக்கப்புறம் சந்தேகமானது ரொம்ப அதிகமாகுது. யாருக்கு? முருகனுக்கு. அவன் அடிக்கடி இந்த மாதிரி 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்க்குறான், ஆனால் வந்து கண்டுக்க மாட்டேங்கான். ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, இவர் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காருங்க, சாப்பிடும்போதே தன்னுடைய மனைவி தோளில் கையை போட்டு ஒரு மாதிரி அப்படி தடவி பேசுகிறதெல்லாம் இவர் பார்த்துட்டு, ஏய் அப்பா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காது, இது என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி இப்படி தான் தொடுவியா பண்ணுவியான்னு, மகனே ஒன்றும் இல்லை மகனே அப்படி இப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாராங்க. சொன்னதுக்கு அப்புறமே இவங்களுடைய தொடர்பு இன்னுமே அதிகமாயிட்டே இருக்குங்க. அடிக்கடி வீட்டில் யாருமே இல்லாத நேரம் உடல் உறவு பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்பவுமே கேவலமான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இப்படியே போயிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் வெறியாயிருக்கு. யாருக்கு? முருகனுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் ஒரு நாள் எப்பவும் போல் வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை. அப்போ ஹாலில் தேடி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. கிச்சனில் பார்க்குறாங்க, யாருமே இல்லை.
பெட்ரூம்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு வந்திருக்குங்க. யாரோ அந்த மனைவி வந்து ஒரு மாதிரி கத்துற மாதிரி சவுண்டு வந்திருக்கு. அது என்ன கத்துற சவுண்டுன்னு என்னால் சொல்ல முடியாது, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கதவை திறந்து பார்க்குறாங்க, முழு நிர்வாணமாக, அதாவது ஒட்டு துணி கூட இல்லாமல் தன்னுடைய மனைவியாகிய அமுதுவும் அப்பா 60 வயசு அப்பாவாகிய சங்கரும் உடலுறவில் ஈடுபட்டு இருக்கத தன்னுடைய கண்ணால் பார்க்குறான். யார்? அந்த ரமேஷுங்கிறவன். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆசையாக கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னு வச்சுருந்த ஒரு மனைவி தன்னுடைய அம்மா இறந்தோட்டி அனாதை ஆயிடக்கூடாது, நம்ம தான் நம்ம அப்பாவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவை வந்து அவர் பார்த்துருப்பாரு. அந்த கஷ்டப்பட்டு பார்த்த அந்த அப்பாவும் தன்னுடைய கஷ்டப்பட்டு மொத்த அன்பையும் செலுத்தின தன்னுடைய மனைவி 2 பேரையும் எந்த ஒரு கோலத்தில் ஒரு ஆம்பளை பார்க்கக்கூடாதோ அந்த ஒரு நிலைமையில அவர் வந்து பார்க்குறாருங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல யாராக இருந்தாலும் என்னங்க பண்ணியிருப்பாங்க? அதே விஷயம் தான் அவர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, பக்கத்தில் இருந்த செங்கல் எடுத்து அப்படியே ஒரு செவுத்துக்கிட்ட வச்சு போட்டு மண்டையில் அட்டின்னு அடிச்சு அந்த இடத்துலயே கொலை பண்ணிட்டாரு தன்னுடைய அப்பாவை. பெத்த அப்பா இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தா மகன் எவங்க சும்மா விடுவான்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த காலத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா வேறு பக்கத்து வீட்டு பையன், ஏற்று வீட்டு பையன், இந்த மாதிரி நிறைய கள்ளத்தொடர்பு வச்சுருக்குறாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு படிக்கு மேலே போய் மாமனார் கூடயே அவள் வச்சுருக்கான்னா அவ்வளோதாங்க கொண்டிருக்கணும் இவன். ஆனால் தன்னுடைய மனைவி மேலே இருந்த அன்புனால இவனால் அதை வந்து பண்ண முடியலை. அப்பவும் மனைவி கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறான்? முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு, இந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு உன் மேலே ரொம்ப அன்பு இருக்குது, நீ ஒழுங்காக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அப்போவுமே மனைவியை எதுவுமே சொல்லாமல் மனைவியை நல்லா தாங்க வச்சுருந்துருக்கான். ஸோ இதுக்கப்புறம் தான் இதை வந்து என்ன பண்ணனே தெரில. ஏன்னா இவர் வந்து கொலை பண்ணிட்டாங்க, இதை வந்து நம்ம யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ யாருக்கிட்ட சொன்னாலுமே பெரிய பிரச்சனையாயிரும். இதை நம்ம சொல்லக்கூடிய ஆள் ஒரே ஒரு ஆள் தான், நம்மளுடைய மாமனார் அப்படின்னு சொல்லி மாமனாரை வீட்டுக்கு வர வச்சு மாமனார்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மாமனாருக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிட்டு. ஏன்னா தான் பெத்து வளர்த்த மக இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்ணுவாளா? அதுவும் யோசிச்சு பாருங்களா, அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். தான் பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்த மக இப்படி மாமனார் கூட உடலுறவு வச்சுட்டு அலைஞ்சானா எந்த அப்பங்காரனுக்கு பெருமையாக இருக்கும்? ஸோ உடனே இவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு, மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம், யாருமே வராத ஏரியானா அந்த மணல் ஏரியா தான், ஸோ அங்கே போய் நம்ம புதைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் அந்த இடத்துல நைட்டோட நைட்டாக போய் புதைச்சிருக்காங்க. அந்த புதைச்ச இடத்துல தான் ரத்தவாடை வந்து இந்த நாய்கள்லாம் தோண்டி அந்த பாடியோட தலையை வெளியே எடுத்துருக்கு. அதை பார்த்துட்டு தான் போலீஸ்காரங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட யார் சொல்கிறா? அந்த ரவிங்கிற அந்த மாமனார் தான் சொல்கிறாரு, அந்த அமுதுவோட அப்பா. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இது எல்லாத்தையோட மெயின் விக்டம் நீங்கள் யாருன்னு நினைப்பீங்க? என்னை பொறுத்தளவு அந்த காம வெறி பிடிச்ச அந்த பிசாசு தாங்க, அந்த அமுது தாங்க இது எல்லாத்துக்குமே காரணம். 30 வயசு தாங்க அவளுக்கு. ஆனால் 60 வயசு உள்ள ஒரு கிழவன் கூட உடலுறவு வச்சிருக்கான்னா இவ எந்த லெவலுக்கு காம வெறி பிடிச்சி அலைஞ்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. கடைசியில் போலீஸ்காரங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. யார் மேலேனாலாம் ரவி, அதாவது அவர் மாமனார் மேலேயும். ஏன்னா அவர் மாமனார் வந்து சாட்சியெல்லாம் அழிக்கிறதுக்கு உடந்தையாக இருந்திருக்காருல, அவர் மேலேயும். மெயின் அக்யூஸ்டான முருகன் மேலேயும் கேஸ் போட்டாங்க. இந்த கேஸ் இப்போ வரைக்குமே ஓடிட்டு தாங்க இருக்கு. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்போ இந்த டயத்தில் கூட அந்த அமுதுங்கிறவ ஜாலியாக வீட்டில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவ தான், அவளுடைய காம வெறி தான். அந்த கிழமை வந்தான் தெரியுமா, அப்போவே இவ செருப்பை கழட்டிட்டு அடிச்சிருந்தா இந்நேரம் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குமா? அவன் புருஷன் போய் ஜெயிலில் இப்படி உட்காந்துருப்பானா? ஆனால் இவ இப்போ சொகுசாக வீட்டில் உட்காந்துருக்கா. புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டானான்னு கஷ்டப்படுறாளா, இல்லை இன்னொருத்தன் எவன் கூடயாவது உடலுறவை வச்சுட்டு இருக்காளா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்படி பண்ணக்கூடியது தானே. 60 வயசு கிழவன்னு கூட பார்க்காம அவ கூட ஒன்றா இருக்க தெரிஞ்சு அவளுக்கு இப்போ எவன் கூடயும் இருக்க தெரியாமையாங்க இருக்கு. அந்த லெவலுக்கு அங்கே காம வெறி முத்தி போய் அலையிறீங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஒழுக்கம்னு ஒன்று இல்லைன்னா இந்த லெவலுக்கு தான் கீழ்த்தனமாக போயிடுவோம் அப்படிங்கிறது தாங்க சொல்ல முடியும். ஏன்னா எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்து என்னதான் நம்ம அறிவு வளர்ந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பியுமே பரிணாம வளர்ச்சி கம்மியாகி மிருகத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்க. மனுஷங்கிறத தாண்டி மிருகம் லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்கோங்க. அப்படி தாங்க நம்ம தமிழ்நாடு, இந்தியா, உலகம் எல்லாமே இப்படி தாங்க மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது போக அந்த அமுது அவளுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்தா என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த கிழமை பண்ண தப்புக்கு அவன் செத்துட்டான், அவ்வளோதான். எந்த தப்புமே பண்ணாமல் அவர் ஜெயிலுக்கு போயிட்டார். யார்? முருகன். அப்பவும் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தால் இந்த அமுதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு கிரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.